நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியல. ஓகேவா? நீங்கள் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டீங்க. வாக்கிங் போகிறீங்க, இல்லை கேம்ஸ் ஆடி பார்க்குறீங்க, படித்து பார்க்குறீங்க, இல்லை உங்களுக்கு பிடிச்ச டெலிஷியஸான ஃபுட்டு சாப்பிட்றீங்க, எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க. ஆனாலும் நீங்கள் ரொம்ப போர் அடிக்குது, வெறுப்பாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது, ஹாப்பினஸ்ஸு சுத்தமாக இல்லை. நீங்கள் உங்கள் பர்த்டே வந்தால் கூட உங்களால் ஹாப்பியாக இருக்க முடியல. அப்படி தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. சரியா? இப்போது இந்த ப்ராப்ளமை நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இந்த ஹாப்பினஸ்ன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது ஒன்றுமே இல்லை. உங்கள் பிரெயினில் இருக்க டோபமைன் தான். அந்த டோபமைன் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. அந்த டோபமைன் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப அன்ஹாப்பியாக, போர்டாக, எரிச்சலாக அந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. சிம்பிளாக வச்சுக்கலாம். இப்போது ஒரு பெட்ரோல் டேங்க் இருக்குது. ஓகேங்களா? பெட்ரோல் டேங்க் மாதிரி இருக்குது. இந்த பெட்ரோல் டேங்க்கில் பெட்ரோல் என்னதுன்னா டோபமைன். ஓகேங்களா? டோபமைன் தான். இப்போது நீங்கள் இந்த பெட்ரோல் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்க. எல்லாம் நீங்கள் பண்ணுற விஷயம் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓகேங்களா? இந்த பெட்ரோல் டேங்க்கில் டோபமைன் அதிகமாக இருக்கும் போது, அதுவே அந்த பெட்ரோல் டேங்க்கில் டோபமைன் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? அந்த டேங்க்கில் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா ரொம்ப அன்ஹாப்பியாக, எரிச்சலாக அந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அந்த அன்ஹாப்பி சைட் அந்த பெட்ரோல் டேங்க் ஒரு 10% அந்த மாதிரி டோபமைனோட ஃபில் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது ஒரு மாதிரி ரொம்ப எரிச்சலாக இருக்கும். எதுவுமே உங்களுக்கு ஹாப்பினஸ் தராது. ஆனால் அந்த பெட்ரோல் டேங்க்கில் டோபமைன் அதிகமாக இருக்குது. ஓகேவா? இந்த பெட்ரோல் தான் டோபமைன் வச்சுக்கலாம். அது டோபமைன் அதிகமாக இருக்குது. சரியா? அப்போது நீங்கள் என்ன விஷயம் பண்ணாலும், வாக்கிங் போனாலும் ஹாப்பியாக இருக்கும், இந்த புக் ஏதாவது ஒன்று எடுத்து படித்தாலும் ஹாப்பியாக இருக்கும், ஒரு வீடியோ போடுறது ஹாப்பியாக இருக்கும், நீங்கள் என்ன பண்ணாலும் செம்ம ஹாப்பியாக இருக்கும். சரியா? அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சா? இப்போ நீங்கள் எப்படி இந்த பெட்ரோலை அதிகமாக்கணும்னா எஃபர்ட் போடணும். வேறு வழி கிடையாது. எஃபர்ட் போடாத வரைக்கும் உங்களால் ஹாப்பியாகவே இருக்க முடியாது. ஏன்னா இந்த பெட்ரோல் டேங்கை நீங்கள் ஃபில் பண்ணால் தான் உங்களுக்கு ஹாப்பினஸ் வருது. அந்த டேங்கை நீங்கள் அதிகமாக்கணும்னா, அந்த பெட்ரோலை போடணுன்னா நீங்கள் எஃபர்ட் போடணும். மேபி அது உங்களுக்கு புக்கு படிக்கிறதா இருக்கலாம், இல்லைனா ஒரு வாக்கிங் போகிறதா இருக்கலாம், இல்லை ஒரு கேம்ஸ் ஆடாமல் இருக்கிறதா இருக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம எஃபர்ட் போடுற ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் உங்களுக்கு டோபமைனை ரிவார்டாக கொடுக்கும். ஓகேங்களா? நீங்கள் அப்போது எதுக்கு நான் ஃபஸ்ட் டைம் வாக்கிங் போகும்போது எனக்கு ஹாப்பியாக ஃபீல் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ உங்கள் டேங்க்கு கம்மியாக இருந்திருக்கு. அப்போ கம்மியாக இருக்கும்போது எதுவுமே இதாக இருக்காது. ஆனால் நீங்கள் பெட்ரோல் போடுறதுக்கு நீங்கள் எஃபோர்ட் போடணும். நீங்கள் போட அந்த டேங்க் அதிகமாகும் போது நீங்கள் என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் செம்ம ஹாப்பியாக இருப்பீங்க. ஓகேங்களா? மேபி நீங்கள் அதிகமாக இருக்கும்போது ஒரு சின்ன பால்கோவா சாப்பிட்டா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? அப்படி தான் நம்ம பிரெயின் ஒர்க் ஆகும். இப்போ என்னென்னா, எஃபர்ட் போடுறதுக்கு நமக்கு ஒரு விஷயம் தேவைப்படும். ஓகேவா? அதுதான் டிசிப்ளின். நீங்கள் டிசிப்ளின்னா உங்களுக்கு ஆக்டிவிட்டி அந்த எஃபர்ட் போடுறது பிடிக்கல, ஆனாலும் நம்ம போட்டாகணும். அதுதான் டிசிப்ளின். ஓகேவா? அப்படி நம்மளுக்கு டிசிப்ளினே இல்லை அப்படின்னா நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியாது. அதுதான் நிறைய பேர் எவ்வளோ பணம் இருந்தாலும் ஹாப்பியாகவே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளால் பணத்தை வச்சு